வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய நீர் கட்டமைப்பு சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு. கோவாவில் நாளை மறுநாள் பிரிக்ஸ் மாநாடு. தீவிரவாத அபாயத்தால் உச்சகட்ட பாதுகாப்பு. அணு ஆயுத பரவலுக்கு பாகிஸ்தானே காரணம். ஐநா கருத்தரங்கில் இந்தியா குற்றச்சாட்டு. மும்பையில் பிடிபட்ட மதன் கூட்டாளி குணா நீதிமன்றத்தில் ஆஜர். 15 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவு. மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு தயாரித்துள்ள தேசிய நீர் கட்டமைப்பு சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீட்டில் அவ்வப்போது சில பிரச்சினைகள் ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் கிடைக்கும் தண்ணீரை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் உரிய முறையில் பகிர்ந்து கொள்ளும் வகையில் தேசிய நீர் கட்டமைப்பு சட்ட முன்வரைவு மத்திய அரசு அமைத்துள்ளது. இது பற்றி மத்திய நீர்வளத்துறை அமைச்சக செயலர் தெரிவிக்கையில், நதிநீர் மேலாண்மையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட இந்த சட்ட முன்வரைவு வழிவகை செய்வதாக குறிப்பிட்டார். நதிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் தங்களுக்கு மட்டும் சொந்தம் என்று கருதாமல் அவற்றை மற்ற மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்வதை இந்த முன்வரைவு கட்டாயமாக்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கோவாவில் நாளை மறுநாள் தொடங்கவிருக்கும் பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டுக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் அதிகரித்திருப்பதால் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாட்டின் தலைவர்கள் பங்கேற்க உள்ள மாநாடு நாளை மறுநாள் கோவா தலைநகர் பனாஜியில் தொடங்க உள்ளது. பாகிஸ்தான் நாட்டிற்குள் புகுந்து இந்தியா நடத்திய தாக்குதல் மற்றும் இந்தியாவிற்குள் தீவிரவாதிகளை நுழையவிடாமல் தடுப்பது போன்றவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பிரிக்ஸ் மாநாட்டின் போது தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள் திட்டமிட்டிருப்பதாக மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனையடுத்து மாநாடு நடைபெறும் பகுதி, கோவா விமான நிலையம் மற்றும் தலைவர்கள் தங்கியிருக்கும் பகுதி உள்ளிட்ட இடங்களில் உச்சக்கட்ட பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு வழங்குவது பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் ஆகியோர் உயர் அலுவலர்களுடன் நேற்று ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதனிடையே மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நாளை தில்லி வருகிறார். அப்போது ரஷ்ய தயாரிப்பான காமோவ் ரக ஹெலிகாப்டர்களை இந்தியாவில் தயாரித்து கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானின் தீவிரவாத நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பிரதமர் பெருமை கொள்வது சரியல்ல என்றும், ராணுவ வீரர்களுக்கே அந்த பெருமை உரியதாகும் என்றும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிருந்தா காரத் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் தீவிரவாத நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் பிரதமருக்கு பெருமை ஏற்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தா காரத், ராணுவத்தினர் நடத்திய இந்த தாக்குதலின் பெருமை முழுவதும் ராணுவ வீரர்களையே சென்றடையும் வேண்டும் என்றார். இந்த பெருமையில் பங்கெடுக்க வேறு யாருக்கும் உரிமை இல்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். Sharing of credit, as though there's some cake which is to be shared between this and that, and what you're talking about the security of our borders, and this kind of discourse on that lowers the prestige of the country and definitely the credibility of the defense minister, which is not in the interest of India. தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் அணு ஆயுத பரவலுக்கு பாகிஸ்தானே காரணமாக விளங்குவதாக ஐநா கருத்தரங்கில் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. பன்னாட்டு ஆயுத குறைப்பு பற்றிய ஐக்கிய நாடுகள் அவையின் கருத்தரங்கம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெற்று வருகிறது. கருத்தரங்கில் இந்திய தரப்பில் பங்கேற்ற தூதராக அலுவலர் சித்தார்த்த நாத் பேசியபோது, பன்னாட்டு அமைதிக்கும் உறுதித்தன்மைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தீவிரவாதம் விளங்குவதாக குறிப்பிட்டார். மற்றொரு அச்சுறுத்தலாக இருப்பது அணு ஆயுத பெருக்கம் என்று மேலும் குறிப்பிட்ட அவர், இதில் குறிப்பிட்ட ஒரு நாட்டின் அரசுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ரகசிய உறவு நிலவுவதாக தெரிவித்தார். இத்தகைய சக்திகளை முறியடிக்கும் செயல்பாட்டிற்கு ஆதரவாக அனைத்து நாடுகளும் அணி திரள வேண்டும் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். நாட்டில் ஊழலை ஒழிக்க 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை ஒழிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதப்போவதாக சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அமராவதியில் உள்ள தனது புதிய அலுவலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசினார்.
அப்போது ஊழல்வாதிகளுக்கும் கருப்பு பண முதலைகளுக்கும் அரசியல் புகலிடமாகி வருவதாக குறிப்பிட்டார். ஊழலை ஒழிக்க 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை முழுவதும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று பிரதமருக்கு கடிதம் எழுதப் போவதாக அப்போது அவர் மேலும் குறிப்பிட்டார். கேரளத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேரளத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள பினராயி நகரில் நேற்று காலை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ரெமித் என்னும் இளைஞர் அடையாளம் தெரியாத சிலரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனால் கண்ணூர் மாவட்டம் முழுவதும் பதற்றம் நிலவியது. ரெமித் கொலைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கேரள மாநில பாரதிய ஜனதா கட்சி, ரெமித் கொலை செய்யப்பட்டதன் பின்னணியில் ஆளும் கட்சியான மார்க்சிஸ்ட் கட்சிக்கு தொடர்பு உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் ரெமித் கொலைக்கு கண்டனம் தெரிவித்து கேரள மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி அழைப்பு விடுத்திருந்தது. இதனையடுத்து கடைகள் அடைக்கப்பட்டு பேருந்து உள்பட அனைத்து வகையான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. போராட்டம் காரணமாக தமிழகத்திலிருந்து கேரளத்திற்கான போக்குவரத்து எல்லைப் பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளது. செல்போன்களின் எண்களை 11 இலக்க எண்களாக மாற்ற மத்திய தொலைத்தொடர்புத்துறை திட்டமிட்டுள்ளது. BSNL மற்றும் பல தனியார் தொலைத்தொடர்பு சேவைகள் மூலம் நாடெங்கும் செல்போன் சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. செல்போன்களை பயன்படுத்துவோர் அதிகரித்துள்ளது மற்றும் ஒருவரே பல செல்போன் எண்களை பயன்படுத்துவதன் காரணமாக அதிகமான எண்கள் தேவைப்படுகின்றன. அதனையடுத்து தற்போது 10 இலக்க எண்களாக உள்ள செல்போன் எண்களை 11 இலக்க எண்களாக மாற்ற மத்திய தொலைத்தொடர்புத்துறை திட்டமிட்டுள்ளது. SRM பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்காக இன்று ஏமாற்றி பணம் பெற்றுக்கொண்டு தலைமறைவான மதனுடைய கூட்டாளியும் கணக்காளருமான குணா என்பவர் கைது செய்யப்பட்டு சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை அக்டோபர் 26ஆம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. SRM பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையின் போது இடம் வாங்கி தருவதாக மாணவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்ட மதன் பின்னர் தலைமறைவாகிவிட்டார். இன்னமும் மதன் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக மதனின் மற்றொரு கூட்டாளியான வெங்கட சுதிர் என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் மதனின் நெருங்கிய கூட்டாளியும் அவரின் கணக்காளருமான குணசேகரன் என்ற குணா என்பவரையும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தேடி வந்தனர். இதனிடையே குணாவை மும்பையில் கைது செய்த மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட பின் நேற்று மாலை சென்னை சைதாப்பேட்டை 18வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மேனகா முன் அவரை ஆஜர்படுத்தினர். விசாரணைக்கு பிறகு குணாவை அக்டோபர் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி மேனகா உத்தரவு பிறப்பித்தார். மத்திய அரசு பணியில் இருக்கும் ஊழியருக்கு உடற்குறை ஏற்பட்டால் பணி நீக்கம் செய்வதோ அல்லது பதவி குறைப்போ செய்யக்கூடாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பணியில் இருக்கும் போது உடற்குறை அடையும் மத்திய அரசு ஊழியர்கள் பற்றிய சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடற்குறை அடையும் ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதோ பதவி குறைப்பு செய்வதோ கூடாது என்று சட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான பதவி உயர்வுக்கும் மறுப்பு தெரிவிக்கக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதன் காரணமாக பணியில் தொடர முடியாத ஊழியர்களுக்கு உரிய பணிக்கொடை மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னூர் மாவட்டத்தில் உள்ள 20 அடி ஆழ கிணற்றுக்குள் விழுந்த சிறுத்தை புலி நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. காடுகளை அழித்து ஆக்கிரமிப்பு செய்ததால் உணவுக்காகவும் குடிநீருக்காகவும் வன விலங்குகள் அருகில் உள்ள நகரம் மற்றும் கிராமப்புறங்களுக்கு வருவது வாடிக்கையாகிவிட்டது. இவ்வாறு ஊருக்குள் புகுந்த சிறுத்தை புலி ஒன்று பிஜ்னூர் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் இருந்த 20 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்தது. இதனை கண்ட ஊர் மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கார்பெட் தேசிய உயிரியல் பூங்காவை சேர்ந்த ஊழியர்கள் வலையை கொண்டு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சிறுத்தை புலியை பத்திரமாக மீட்டனர். கூண்டில் அடைக்கப்பட்ட அந்த சிறுத்தை புலி மீண்டும் காட்டில் விடப்பட்டது. இதனால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வரும் 20ஆம் தேதியிலிருந்து தொடங்க வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வட மற்றும் தெற்கு மாவட்டங்களில் தற்போது நிலவும் கடுமையான வெயில் இன்னும் 3 அல்லது 4 நாட்களுக்கு தொடரும் வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
காற்றில் ஈரப்பதம் இல்லாமல் வறண்டு காணப்படுவதால் இந்த கடுமையான வெயில் நீடிக்கும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வரும் 20ஆம் தேதி முதல் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் தெரிவித்துள்ளது. ராமன் வனவாசம் சென்று பல்வேறு இன்னல்களை சந்தித்து ராவணனை வதம் செய்த பின்னர் பிரிந்து சென்ற சகோதரர்கள் ஒன்றிணையும் பாரம்பரிய நிகழ்ச்சி வாரணாசியில் கோலாகலமாக நடத்தப்பட்டது. ராமன் காடாள வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்பது ராமாயணத்தில் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வாகும். ராமன், லட்சுமணன் இருவரும் சீதையுடன் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றனர். சீதையை கடத்திச் சென்ற ராவணனை வதம் செய்து மீட்டு வந்தான் ராமன். பின்னர் மீண்டும் அயோத்திக்கு மன்னராக முடிசூட்டிக் கொண்டார். இந்த நிகழ்வின் போது பிரிந்து சென்ற பரதன், சத்ருகணன் ஆகிய இருவரும் ராமனிடம் இணையும் பாரம்பரிய விழா நாடக வடிவில் புனித நகரமான வாரணாசியில் நடைபெற்றது. ஆண்டுதோறும் தசரா பண்டிகை முடிந்து மறுநாள் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. 450 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியை பல்லாயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். இலங்கை சிறைகளில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வேண்டும். ராமேஸ்வரம் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மதுரை மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி நடைபெற்ற அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் மேயர் திரவியம், அமைச்சர் செல்லூர் ராஜு, ஆணையர் மற்றும் பொறியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மதுரை மாநகராட்சி பகுதிகளில் வசிப்போருக்கு மொத்தமுள்ள 100 வார்டுகளிலும் குடிநீர் குழாய்கள் மூலம், லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. திரிபுவனம், ஆர்விப்பட்டி, ஆணையூர், விலாங்குடி உட்பட பல பகுதிகளில் உள்ள நீரேற்று நிலையங்கள் மூலம் குடிநீர் தேவை சரி செய்யப்பட்டு வருகிறது. சில பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகள் மூலம் தண்ணீர் வழங்கப்படுகிறது. ஆனாலும் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதாலும், வேறு பகுதிகளிலிருந்து மதுரைக்கு குடிபெயர்வோர் எண்ணிக்கை அதிகரிப்பதாலும் போதிய குடிநீர் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சில பகுதிகளில் 4 நாட்களுக்கும் ஒருமுறை, வேறு சில பகுதிகளுக்கு வாரம் ஒருமுறையும் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. மதுரைக்கு குடிநீர் வழங்கும் பெரியாறு, வைகை அணைகளின் நீர்மட்டம் குறைந்து வருவதால் மேலும் தட்டுப்பாடு அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தட்டுப்பாட்டை போக்கி விநியோகத்தை சீராக்க வேண்டிய நிலையில் நடவடிக்கை பற்றி நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மதுரை மாநகராட்சி மேயர் திரவியம், அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் 5 மீனவர்களையும் பறிமுதல் செய்த 115 படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் 7வது நாளாக இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கை கடற்கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்களின் படகுகள் மழை காரணமாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே படகுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். கோயம்புத்தூர் அருகே உள்ள துடியலூரில் கார், இருசக்கர வாகனம் மற்றும் பேருந்து ஆகியன மோதிய விபத்தில் 3 பலியாகினர். ஒருவர் படுகாயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோயம்புத்தூர் துடியலூரை அடுத்த வெள்ளக்கிணறு பிரிவு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவர் மீது பின்னால் வந்த கார் மோதி விபத்திற்குள்ளானது. இருசக்கர வாகனத்தில் வந்தவர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய வேகத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த பேருந்து மீது பயங்கரமாக மோதி விபத்திற்குள்ளானது. பேருந்தின் அடியில் சிக்கி நொறுங்கிய காரில் இருந்த 3 பேரும் பலியாகினர். விபத்தை அடுத்து பகுதியில் கூடியோரில் சிலர் மட்டுமே மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். பலரும் தங்களது செல்போன்களில் படம் எடுப்பதிலேயே மும்முரமாக இருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த விபத்து பற்றி துடியலூர் காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜபாளையம் அருகே தனியார் நூற்பாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு பொதிகள் எரிந்து நாசமாகின.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த முதுகுடியில் உள்ள தனியார் நூற்பாலையில் பஞ்சிலிருந்து நூல் தயாரிக்கப்பட்டு துணி ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆலையின் பின்புறம் உள்ள கிடங்கில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு மூட்டைகள் வைக்கப்பட்டிருந்தன. அப்பகுதியில் நேற்று மதியம் திடீரென தீப்பற்றியதில் அறை முழுவதும் பரவிய தீயால் பஞ்சு மூட்டைகள் அனைத்தும் எரிந்து நாசமாகின. தகவல் அறிந்து 2 வாகனங்களில் வந்த ராஜபாளையம் தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு மூட்டைகள் எரிந்து நாசமாகின. சேலம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக பெய்த பலத்த மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் அடுத்த வாரம் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் தமிழகத்தின் பகுதிகளிலும் பரவலாக இன்று மழை பெய்துள்ளது. கடந்த சில நாட்களாக சேலம் மாவட்டம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்று மாலை சாரல் மழையாக தொடங்கியது. அதனையடுத்து படிப்படியாக பலத்த மழையாக மாறியது. சுமார் 2 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. சேலம் பழைய பேருந்து நிலையம், 4 ரோடு, புதிய பேருந்து நிலையம், 5 ரோடு, சூரமங்கலம் உட்பட பல பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. 3 மாதத்திற்கு பின்னர் பெய்த பலத்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சேலத்தில் 4 மாதம் மழையே இல்லை. இப்போ ஒரு நேற்று நான் தூரல் வந்தது. இன்றைக்கி நல்லா 1.5 மணி நேரம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. மழையெல்லாம் நல்லா நனைஞ்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். பருவமழை லேட்டாக ஆரம்பிச்சிட்டாலும் நல்லா பரவாயில்ல. மழை இவ்வளோ நாளாக வரலான்னு ஏங்கிட்டு இருந்தோம். நல்ல மழை ஒரு 3 மணி நேரமாக இப்போ தான் மழை விட்டுருக்குது. மழை பெஞ்சதை வச்சு நிறைய சந்தோஷம். குறைஞ்சபட்சம் ஒரு 2 அளவு மழைக்கு மேலே தான் இருக்கும். விவசாயம் செழிக்கிற அளவுக்கு இதே மாதிரி இன்னும் ஒரு மழை பெஞ்சதுன்னா நெல் நடவு நெய்யலாம். இதேபோன்று விழுப்புரம் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் விடிய விடிய பெய்த கனமழையால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் மழை பெய்து தொடங்கி படிப்படியாக கனமழையாக மாறியது. அதிகாலை வரை பெய்த மழையால் கடந்த சில நாட்களாக வாட்டி வதைத்த வெயிலின் கொடுமையிலிருந்து மக்களும் விவசாயிகளும் தப்பித்தனர். தொடர் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக விழுப்புரம் பேருந்து நிலையத்திற்கு வந்தவர்கள் மழை பெய்ததால் பாதிக்கப்பட்டனர். கனமழையின் போதாவதால் பேருந்து நிலையத்திற்கு வருவோர் இவ்வாறு பாதிக்கப்படுவதாகவும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். நல்ல சரியான மழை நிற்க முடியல. மக்கள் எல்லாம் தேங்கி அங்கே நிற்கிறாங்க. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டில் எப்போ வந்தாலும் ஒரே இந்த தண்ணி கடல் போல தான் தேங்கி இருக்குது. மழை பெஞ்சாக்கா இதுக்கு எந்த விதமான ஸ்டெப்பும் யாரும் எடுக்கிறது கிடையாது. இது இப்படி வருஷம் இதுமாதிரி எப்போ மழை பெஞ்சாலும் இதுமாரி தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் பார்த்தா உள்ளே போக முடியாமல் நாங்கள் வெளியே நிற்கிறோம். உள்ளே பார்த்தா அவ்வளோ தண்ணி இருக்குது. மொத்த தண்ணி மழை தண்ணி இது தேங்குது. அது மெடிக்கல் பண்ணுறதுக்கு என்ன ஏற்பாடு நிர்வாகம் எந்த வேலையும் செய்யவும் இல்லை. இது எப்படி நாங்கள் நடந்து உள்ளே போய்ட்டு வெளியே வந்து நோய் பரவ அபாயம் தான் இருக்குது. இது நிர்வாகம் தலையிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மக்களும் சுகாதாரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு இன்று காலை 8 மணி முதல் 16,000 கன அடியாக அதிகரிக்கப்படும் என பொதுப்பணித்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் மேட்டூர் அணையை வந்தடைந்தது. இதனால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. காவிரி டெல்டா பாசன பகுதிகளுக்கு மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. தற்போது சாகுபடிக்காக இன்று காலை 6 மணி முதல் 14,000 கன அடியாக திறக்கப்பட்டு வருகிறது. திறக்கப்படும் நீரின் அளவு காலை 8 மணி முதல் 16,000 கன அடியாக அதிகரிக்கப்பட இருப்பதாக பொதுப்பணித்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். விசுவக்குடி அணை தண்ணீரை பாசனத்திற்காக திறந்து விடாததை அடுத்து யாருக்கும் பயனின்றி அணைநீர் முழுவதும் வற்றிவிட்டதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்தில் உள்ள விசுவக்குடி பகுதியில் பச்சமலை, செம்மலை ஆகியன இணைந்த பகுதியில் சுமார் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விசுவக்குடி அணை பொதுப்பணித்துறையினரால் கட்டப்பட்டது. அணையில் 40.67 மில்லியன் கன அடி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். கடந்த டிசம்பர் மாதம் பெய்த பலத்த மழையால் அணையில் 26.53 மில்லியன் கன அடி தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டிருந்தது. பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுவது பற்றி எந்த அறிவிப்பும் வெளியாகாததால் பாசன பகுதி விவசாயிகள் மானாவாரி பயிர் ரகங்களான மஞ்சள், மரவள்ளி ஆகியவற்றை மட்டுமே பயிர் செய்தனர். இந்த நிலையில் பாசனத்திற்கு திறக்கப்படாத தண்ணீர் முழுவதும் யாருக்கும் பயனின்றி அணையிலேயே வற்றிவிட்டது. அதனையடுத்து அப்பகுதி விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நல்ல மழை பெஞ்சதுனாக்கா எங்களுக்கு நீங்கள் பயிர் பண்ணுங்கள், நாங்கள் தண்ணி திறந்து விடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்கன்னா நாங்கள் பயிர் பண்ணுவோம். இல்லை அப்படின்னாக்கா இவங்களுக்கும் தண்ணியும் வற்றி போச்சு, அவங்களுக்கும் பிரயோஜனப்படலை, எங்களுக்கும் பிரயோஜனப்படலை. அதனால் எங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் இந்த முறையாவது தண்ணி திறந்து விடுற மாதிரி எங்களுக்கு ஒரு ஆவணம் செய்யுங்க.
சரஸ்வதி பூஜை, விஜயதசமி மற்றும் மொஹரம் திருநாள் விடுமுறையின் கடைசி நாளான நேற்று கன்னியாகுமரிக்கு திரளானோர் சுற்றுலாவாக வந்திருந்தனர். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை விடுமுறைகளை அடுத்து மொஹரம் திருநாள் விடுமுறையும் வந்ததால் தொடர்ந்து 3 நாட்கள் அரசு விடுமுறையாக இருந்தது. விடுமுறையின் கடைசி நாளான நேற்று பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் திரளானோர் சுற்றி பார்த்தனர். அந்த வகையில் நாட்டின் தென்கோடி சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கும் திரளானோர் வந்திருந்தனர். முக்கடல் சங்கமம், விவேகானந்தர் மணிமண்டபம், திருவள்ளுவர் சிலை, பகவதி அம்மன் கோவில், காந்தி மண்டபம் உள்பட அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு தொடர்ந்து லீவ் வந்ததுனால நாங்கள் கன்னியாகுமரிக்கு சுற்றி பார்க்க வந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இங்கே காந்தி மண்டபம், திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை எல்லாமே பார்த்தோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் கன்னியாகுமரி சுற்றி பார்க்க வந்திருக்கோம். காந்தி மண்டபம், அப்புறம் விவேகானந்த பாறை, திருவள்ளுவர் சிலை எல்லாம் பார்த்தோம். நல்லா இருக்குது. இனியும் வரணும் அப்படின்னு ஆசையாக தான் இருக்குது. 5 நாட்கள் விடுமுறை முடிவடைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக உதகை பேருந்து நிலையத்தில் குவிந்ததால் போதிய பேருந்து சேவைகள் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டனர். 5 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக உதகைக்கு சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் சுற்றுலாவாக வந்திருந்தனர். தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா மற்றும் படகு இல்லம் என அனைத்து பகுதிகளையும் சுற்றி பார்த்த பயணிகள் விடுமுறை முடிந்ததால் சொந்த ஊர்களுக்கு செல்ல உதகை பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். போக்குவரத்து கழகம் மூலம் கோயம்புத்தூர் மற்றும் மேட்டுப்பாளையத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட போதும் அதிகமான பயணிகள் காத்திருந்ததால் போதிய சேவைகள் இல்லை. இதனால் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரத்திற்கு காத்திருந்து பயணிக்க நேரிட்டது. லீவ் முடிஞ்சு போகிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது பஸ்ஸஸ் வர. எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் பஸ், ஆனால் இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது. சேலத்தில் மொஹரம் திருநாளையொட்டி திரளான முஸ்லிம்கள் புலி வேடமிட்டு மேளதாளத்துடன் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். முஸ்லிம்களின் முக்கிய திருநாட்களில் ஒன்றான மொஹரம் திருநாள் நேற்று சிறப்புடன் அனுசரிக்கப்பட்டது. தியாகத்தை போற்றும் வகையில் அனுசரிக்கப்பட்ட இந்நாளையொட்டி சேலம் பொன்னம்மாபேட்டையை அடுத்த திப்பு நகரில் முஸ்லிம்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். நபிகள் நாயகத்தின் பேரன்களான அசேன் மற்றும் உசேன் ஆகிய இருவரின் தியாகத்தை போற்றும் வகையில் புலி வேடமிட்டு மேளதாளத்துடன் ஆடியபடி வீதிகளில் வலம் வந்தனர். பொன்னம்மாபேட்டை கார்பெட் தெருவில் ஊர்வலம் முடிவடைந்ததும் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றியவாறு அனைவரும் சென்றனர். வண்டி போட்டு புளி மிதிப்போம், குண்டை மிதிப்போம். மறாவது நாள் புளி வேஷம் போடுவோம். வேண்டுதல் பண்ணி புளி வேஷம் போடுவோம். வருஷம் எல்லாம் குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் தான் வேண்டுதல். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான உச்சினி மகாகாளி அம்மனின் நவராத்திரி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற பூக்குழி இறங்கும் நிகழ்வில் திரளானோர் பங்கேற்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான உச்சினி மகாகாளி அம்மன் கோவிலில் 41வது நவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று மதியம் தனது பரிவார தேவதைகளுடன் நகர்வலம் வந்து அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதன் பின்னர் நள்ளிரவு 12:30 மணிக்கு அக்னி தீர்த்தக்கரை அருகே அமைந்திருக்கும் கோவில் எதிரே போடப்பட்ட பூக்குழியில் இறங்கினார். அத்துடன் பரிவார தேவதைகள் உள்ளிட்ட திரளானோர் பூக்குழியில் இறங்கினர். நைஜீரியாவில் கார் குண்டு தாக்குதல், 8 பேர் பலி, 15 பேர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். நைஜீரியாவின் வடக்கு நகரமான போர்னோவில் நிகழ்ந்த கார் வெடிகுண்டு தாக்குதலில் 8 பேர் பலி, 15 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு எந்த தீவிரவாத அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. போர்னோவில் உள்ள கேம்ப்ரூவிலிருந்து எல்லைப் பகுதியான கேமரூனுக்கு பாதுகாப்பு படை வீரர்களின் வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த பகுதியில் போகோ ஹராம் தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் காரணமாக பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.
இந்நிலையில் வெடிகுண்டு நிரப்பப்பட்ட கார் ஒன்று அவர்கள் சென்ற வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதியது. 8 பேர் அதே இடத்திலேயே உயிரிழந்தனர். 15 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த தாக்குதலுக்கு எந்த தீவிரவாத அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. சீனாவில் யுனான் மாகாண மலைப்பகுதியில் இருந்த சிமெண்ட் தொட்டிக்குள் விழுந்த 3 ஆசிய யானைகளை 2 நாள் போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் மீட்டனர். சீனாவில் தேசிய பாதுகாப்பு விலங்காக கருதப்படும் 300 சீன யானைகள் யுனான் மாகாணத்தின் மலைப்பகுதியில் வாழ்கின்றன. அந்த மலையின் மேற்கு பகுதியில் விலங்குகள் தண்ணீர் குடிக்க சிமெண்ட் தொட்டி அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு குட்டி யானை உட்பட 3 யானைகள் அந்த 5 அடி ஆழமுள்ள சிமெண்ட் தொட்டிக்குள் தவறி விழுந்தன. இதனை கண்ட மற்ற யானைகள் தொட்டியின் அருகே நின்று கொண்டிருந்தன. அங்குள்ள கிராம மக்கள் கொடுத்த தகவலை அடுத்து நிகழ்விடத்திற்கு வந்த வனத்துறையினர் அருகில் நின்ற யானைகளை பட்டாசு வெடித்து விரட்டியடித்தனர். பின்னர் போக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் தொட்டியின் சுவரை உடைத்து தண்ணீரை வெளியேற்றிய பின்னர் யானைகள் காட்டுக்குள் சென்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 327 ரன்களை எடுத்திருந்தது. தென்னாப்பிரிக்க அணி வீரர் RR ரோசோவ் அதிகபட்சமாக 122 ரன்களை குவித்து அதிக ஸ்கோரை எட்ட வழிவகுத்தார். அதன் பின்னர் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியில் தொடக்க வீரர் வார்னரை தவிர அனைவரும் அடுத்தடுத்து அவுட் ஆகினர். வார்னர் மட்டும் நிலைத்து நின்று சதத்தை கடந்து 173 ரன்களை எடுத்தார். அதனையடுத்து 48.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த ஆஸ்திரேலியா 296 ரன்களை மட்டுமே எடுத்தது. தென்னாப்பிரிக்க பந்து வீச்சாளர்களில் இம்ரான் தாஹிர், ரபாடா, அபோட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 31 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி வாகை சூடியது. இந்த வெற்றி மூலம் 5-0 என்ற புள்ளிகள் கணக்கில் ஒருநாள் போட்டித் தொடரை தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நீர் கட்டமைப்பு சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு. கோவாவில் நாளை மறுநாள் பிரிக்ஸ் மாநாடு. தீவிரவாத அபாயத்தால் உச்சகட்ட பாதுகாப்பு. அணு ஆயுத பரவலுக்கு பாகிஸ்தானே காரணம். ஐநா கருத்தரங்கில் இந்தியா குற்றச்சாட்டு. மும்பையில் பிடிப்பட்ட மதன் கூட்டாளி குணா நீதிமன்றத்தில் ஆஜர். 15 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.